ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போர் ஓட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வண்டியை வந்துடுச்சு. இன்றைக்கி போர் ஓட்ட போகிறோம். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்குன்னு தனியாக ஒரு தண்ணி கண்டிப்பாக நமக்காக வரப்போகுது அப்படிங்கிறதே ரொம்ப ஆசை, சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம லேண்டில் தண்ணி கரெக்டாக எங்கே நல்லா அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக ஒரு அண்ணா அப்ரோச் பண்ணி அவர் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் போர் ஓட்டினீங்கன்னா தண்ணி நல்லா வரும், சூப்பராக செம்மையாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம போர் வண்டியை நிறுத்தியாச்சு. மாமா சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா 2 தேங்காய், 2 எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு சீப்பு வாழைப்பழம், வேறு பத்தி, சூடம், அப்புறம் அந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. போதும், இது இருந்தாலே போதும். சிவப்பு வாங்கி வச்சுக்கோங்க. சாமி கும்பிட்டுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க.
9 இன்ச்சு. போர் ஓட்டினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 அடி பக்கமாக வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக செம்மையாக புகை வந்துருச்சுங்க. வேறு லெவல் புகை, அப்படியே வீட்டையே அப்படியே மூடுற அளவுக்கு, பக்கத்தில் இருக்கிற வீடியெல்லாம் மூடுற அளவுக்கு பயங்கரமான புகை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 290 அடியில் நமக்கு தண்ணி வந்துருச்சுங்க. சீரியஸ்லி அவ்வளோ ஹாப்பிங்க, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு நமக்கான போர் போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு 350 அடியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிது. டோட்டலாக ஒரு 420 அடி வரைக்கும் ஓட்டினாங்க. ஸோ வீட்டு யூசேஜுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே 420 அடியோட ஸ்டாப் பண்ணியாச்சு. நீங்களுமே புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து போர் ஓட்டிட்டு வீடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து புதுசாக வீடு கட்டும்போது கிட்டத்தட்ட அந்த தண்ணி வாங்குற செலவே ஒரு 50,000 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ இன்னும் நம்ம ஒரு 50 இல்லைன்னா 1 lakh போட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் போட்டோம்னா வச்சுக்கோங்க, நல்லதாக போர் ஒன்று ஓட்டிட்டோம்னா வச்சுக்கோங்க, நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.